எவிக்ஷனில் இவ்வளோ ட்விஸ்ட்டா கனிக்கும் சாண்ட்ராவுக்கும். கனி வேணுமா சாண்ட்ரா வேணுமான்னு கேட்குறாங்க எல்லாரும். சாண்ட்ரா வேண்டாம், கனி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 தலைமை இன்னைக்கு வந்து எவிக்ஷன் கார்டோடே வந்துட்டான். விஜய் சேதுபதி வந்து எவிக்ட் பண்ணியே ஆகணும் ஒரு ஆளை. ஆல்ரெடி ஒரு ஆள் அமித்தை எவிக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஆள் யாரை எவிக்ட் பண்ண போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். என்னென்னா இதில் கேட்குறாங்க, கடைசியாக ஆர்ட் சீட்டில் கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த வாட்டி சேவ் பண்ணது யாரை கேளுங்க, பார்வதி. ஏன் சொல்லுங்கள், கமருதீன் வந்து கழிவு ஊற்றுனான் பார்வதியை. வெளில போய் உங்கள் அப்பா தான் செத்துட்டாரு அது இதுன்னு போட்டு அடிக்கிறாங்க. கமருதீன் மாதிரி ஒரு சேடிஸ்ட்டு, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து எவனும் வச்சுக்காதீங்க மக்களே. இந்த மாதிரி பசங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா செத்தீங்க நீங்கள். அதுதான் இந்த பெண்களுக்கு நான் தான் சொல்லுவேன், ரொம்ப கொடூரமாக இருக்கான். ஓகே லவர் பாய் இதெல்லாம் ஓகே தான், கொஞ்சம் நல்லவன் தான். ஆனால் இந்த மாதிரி குணங்கள் இருக்கவன்லாம் ரொம்ப ஆபத்தானவன். எந்த நேரத்தில் வேணாலும் உங்களை கவுத்து விட்டு ஓடிடுவான். இப்போ திரும்பி அரோரா நல்லவன் சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கான். இப்போ ஃப்ரெண்டுங்கிறாங்க, திரும்ப உட்காந்து அரோரா பற்றி பேசிகிட்டு இருக்கான். அரோரா அப்படியே உலகம் உத்தமி மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அவள் உலக உத்தமிக்கு சப்போர்ட் பண்ணுறான். திரும்ப பாரு வந்து ஒரு மாதிரியான ஒரு கேம் ஆடுது தான். அதுக்குன்னு வந்து இவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாமல் திரும்ப போய் கம்ருன்னு பண்ணுறது வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு பெண்ணால் தான் முடியும். இல்லைனா எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒன்றும் லவ் பண்ணதே இவனை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிதான் என்னன்னு தெரியல. ஆனால் இவன் நல்லவன்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி கோவம் வந்தால் தான் அப்படி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ணுதான் என்னன்னு தெரியல. கடைசியில் வந்து சேவ் பண்ணுறது கேட்குறாரு விஜய் சேதுபதி. என்ன கேட்குறாருன்னா, கமருதீன் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச 2 பேர் சொல்லுங்கள், நான் ஒரு ஆளை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் வந்து கொளுத்தி போடுறாரு. அது உடனே சொல்கிறான் அவன், எனக்கு வந்து பார்வதி சேவ் ஆகணுங்கிறான். என்னடா இப்போ தான் கழுவி ஊற்றுனேன், சண்டை போட்டேன், அடித்தேன், கழுவி எக்ஸ்போஸ் பண்ணேன் பார்வை, அப்புறம் போய் வந்து நான் பார்வை சேவ் பண்ணணுங்கிற. சரி பார்வை தான் பிடிக்கணுன்னு உடனே நான் வந்து பார்வை சேவ் பண்ணுறேன்லாம் சொல்லலை. இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னோடனே இவ்வளோ அடி வாங்கி மிதி வாங்கி கேவலப்பட்ட பிறகு திரும்ப போய் கமரு கூட போய் உட்காந்துக்கிட்டு கமரோ அப்படின்னு போய் உட்கார்றான். அது சொல்கிறார் விஜய் சேதுபதி, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும், சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பார்க்குறாரு. இதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது கமருக்கும் பார்வுக்கும். இல்லை இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாமல் வெளியில் போய் பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன், இதை விட ஒரு கேவலமான ரிலேஷன்ஷிப் உலகத்திலே இருக்க முடியாது. கடைசியாக கேட்குறாங்க, எல்லோரும் கேட்குறாங்க, சாண்ட்ரா வேண்டாம், கனிதான் வேணும். சுபிக்ஷாலேருந்து திவ்யாலேருந்து எல்லோரும், விக்ரம் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் எனக்கு வேண்டாங்கிறாங்க. என்ன சொல்கிறது, கமுரு சொல்கிறான் எனக்கு வந்து சாண்ட்ரா தான் வேணும், கனி வேண்டாம். வினோத் சொல்கிறாரு சாண்ட்ரா தான் வேணும், கனி வேண்டாம். பார்க்குது அப்படியே பாரு, எல்லோரும் கனி வேணுமா உங்களுக்கு, சமைச்சு போடுறதுக்கு வேணும். திவ்யா சொல்லுது, அரோரா சொல்லுது, சுபிக்ஷா சொல்லுது, சபரி என்ன சொன்னானா, அதாவது பார்வை தவிர மற்ற எல்லாம் அதான் சொல்லுவாங்க, மற்ற எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கனி தான் வேணும்னு. கடைசியில் பார்த்தா கனியை தூக்கிட்டாங்க. எல்லாம் பார்க்குறாங்க, ஆகா அன்பு கேங்க பார்க்குது, சபரி விக்ரம் எல்லாம் பார்க்குறாங்க. ஆஹா என்னடா சொல்கிறீங்க, கனியை தூக்கிட்டீங்களா, தாய்ப்பாசம் போச்சே. ஆல்ரெடி அமித்தை தூக்கும் போதெல்லாம் நல்லா இனிச்சிக்கிட்டு இருந்துச்சுல, அந்த மாதிரி தான். திவ்யாக்கெலாம் அக்செப்டன்ஸே இல்லை, அதை முதல்ல தூக்கணும். மற்றபடி டிக்கெட்டு ஃபினாலே வேறு லெவலில் இருக்கும் 9 பேரோட. ஸோ கனியை தூக்கிட்டாங்க. பார்வை ஃபேன்ஸ்லாம் வேறு லெவலில் ஹாப்பி ஆகிட்டாங்க. வேறு மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.